जो राम वाली आत्मा है, யாரு ராமனுடைய ஆத்மாவாக இருக்காங்களோ, जो शंकर है, யாரு சங்கர் ஆகுவாங்களோ, उसके मस्तक में चंद्रमा दिखाते हैं। அவங்களுடைய நெற்றியில் சந்திரனை காமிக்கப்படுகிறது। अधूरा है या संपूर्ण? அரையாக இருக்கக்கூடியவங்களா, சம்பூர்ணமானவரா? अधूरा क्यों? அரை ஏன்? अधूरा इसलिए कि उसकी बुद्धि में ये बात पक्की नहीं बैठी है, ஏனெனில் அவருடைய புத்தியில் இந்த விஷயம் பக்காவாக அமரவில்லை। कि मुझ आत्मा का बाप कौन है, என்னவென்றால் ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னுடைய தந்தை யாரு, और इस सृष्टि पर वो बाप साकार भी है या सिर्फ निराकार है। மற்றும் இந்த உலகத்தில் அந்த தந்தை சாக்காரத்திலும் இருக்கிறாரா, இல்லையானால் வெறும் நிராகார ஆவாரா? ये बात बुद्धि में नहीं बैठती, இந்த விஷயம் புத்தியில் அமர்வதில்லை। इसलिए अधूरा चंद्रमा है। அதனால்தான் அவர் அரையாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆவார்। संपूर्ण चंद्रमा नहीं है, लेकिन वो சம்பூர்ணமான சந்திரன் இல்லை அவர்। अधूरा होते हुए भी ஆனால் அவர் அரையாக இருந்த போதிலும் धर्म की धारणाओं का राजा आत्मा है या नहीं है? தர்மத்தின் தாரணைகளின் ராஜா ஆத்மா ஆவாரா, இல்லையா? राजा है। ராஜா ஆவாரு। जब संपूर्ण बनेगी எப்பொழுது அவர் சம்பூர்ணமாக ஆகுவாரோ, तो वो आत्मा धर्मराज का रूप धारण कर लेती है। அப்பொழுது அந்த ஆத்மா தர்மராஜனுடைய ரூபத்தை தாரணை செய்து கொள்கிறார்। तो वो धर्मराज बनकर के सारा हिसाब, எனவே அவர் தர்மராஜ் ஆகிவிட்டு முழு கணக்கையும், चाहे बेसिक नॉलेज के बच्चे हो, அது பேசிக் நாலேஜினுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, चाहे एडवांस नॉलेज के बच्चे हो, அட்வான்ஸ் நாலேஜினுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, सबसे अपना हिसाब किताब पूरा करती है। அனைவரிடம் இருந்தும் தன்னுடைய கணக்கு வழக்கை முழுமையாக்கிக் கொள்கிறார்। बाकी बाप तो प्यार का सागर है। அதை தவிர தந்தை அன்பினுடைய கடல் ஆவார்। धर्मराज मार का सागर है। தர்மராஜ் அடினுடைய கடல் ஆவார்।